சிஎஸ்கே வீரர் ஜடேஜா ட்ரேட் முறையில் சென்னை சூப்பர் கிங் அணியிலிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக போகிறதா ஒரு ரூமர் அப்படி இல்லைன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. முக்கால்வாசி அது ரூமராக இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா சிஎஸ்கே ரசிகர்களோட ஆசை. ஏன்னா அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎஸ்கே நாங்கள் வந்து ட்ரேட் முறையில் அதாவது பிளேயர் ஃபார் பிளேயர் அந்த மாதிரி மாற்றுறோம், இது கேஷ் ஆப்ஷன் இல்லை. அதனால் சஞ்சு சாம்சனை சென்னை கொண்டு வந்துட்டு ராஜஸ்தான் ராயலுக்கு வந்து ஜடேஜாவை தர்றதா, அதாவது ஜடேஜா மற்றும் சாம்கரன் இந்த 2 பேரை தந்து சஞ்சு சாம்சன் இங்கே வாங்க வரதா போட்டிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயம் தெரியல. ஏன்னா சாம்சன் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனை வந்து சிஎஸ்கே வந்து கண்டுபிடிச்சி உள்ளே போட்டுற முடியும். ஜடேஜா மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டரை கண்டிப்பாக சிஎஸ்கே அந்த இடத்துக்கு நிரப்புவாங்கன்னா அதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகிடும், 3 வருஷம் ஆகிடும். ஏன்னா ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங் 3த்துலேயுமே அவர் பண்ணும்போது அன்றைக்கி நாளில் எதனா ஒன்று ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி விட்டு டீமை ஜெயிக்க வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்னமும் ஃபிட்டாக இருக்கார். இப்போ தான் ரொம்ப ஃபார்மில் இருக்கார் ஜடேஜா. ஏன் சிஎஸ்கே இந்த தப்பை பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த தப்பை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய வந்து தப்பாக தான் இருக்கும். அப்படி வந்து மாற்றினாங்கன்னா சிஎஸ்கே பண்ணுற மிகப்பெரிய தப்பாக இருக்கும். எப்படி சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு தப்பு பண்ணாங்களோ அதை விட இது வந்து பெரிய தப்பாக இருக்கும். இந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம். பார்க்கலாம். இது வந்து கடைசி வரைக்கும் ரூமராகவே முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு